அந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னடா உங்களுக்கு என்னடா கோவம், ஏன்டா அர்ஜுன் தாஸ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி. வில்லன் கேரக்டருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீரியஸாவே. ஒரு 2 கேரக்டர் அவ்வளோ ஒர்க் பண்ணனால ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மற்ற படத்துல இருந்து ரொம்ப பிளண்டான ஒரு ஹீரோ படமா இல்லாம ஓரளவுக்கு நீட்டான அவருக்கு ஒரு இன்ட்ரோ வச்சு இன்ட்ரோ சரியா இருந்துச்சு அந்த பாட்டுக்கு. ஆமா. ரூபா தராரு போட்ல ஆடும்போது சூப்பரா இருந்தது. அந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னடா உங்களுக்கு என்னடா கோவம், ஏன்டா அர்ஜுன் தாஸ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி படம் இருந்துச்சு. அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல அந்த அந்த வேர்ல்ட்ல universe ஜெயில் அப்படி தான் இருக்கும். தான் அந்த யூனிவர்ஸ்ல ஜெயில் அப்படி தான் இருக்கும். அந்த யூனிவர்ஸ்ல அர்ஜுன் தாஸ் அப்படி தான் இருப்பாரு. அதான் அந்த ரொம்ப zone ல தான் இருந்துச்சு. ஃபங்கியா ஒரு ஆமா. டைலாக் வரவே இல்லடா. அந்த 10 கிலோ கறி தாங்க பாய். அது சும்மா ஆமா. ட்ரைலர் காண்டி வச்சதுன்னு நிறைய நினைக்கிறேன். பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். எல்லாரும் மீம் டெம்ப்ளேட் வரும்னு நினைச்சிட்டு அதுதான். மனுஷன் அடி மிஸ் பண்ணிட்டாரு. அந்த இருங்க பாய் வந்துச்சு சொன்ன இது வரல. அண்ட் அர்ஜுன் தாஸ் வந்து அர்ஜுன் தாஸ் அப்ரிஷியேட் பண்ணும். ஏன்னா இந்த ஒரு கரியர் ஷிஃப்ட்ல அவர் ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காரு, படங்கள் வரிசையா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இதுல ஒரு வில்லன் ரோல், அதுவும் இது என்டையரா அவரோட அப்பியரன்ஸ்க்கே ஒரு ஷிஃப்ட் மாதிரி. இது ரொம்ப ஒரு கேரக்டர் ஓரியன்டான ஒரு கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுக்கு அவரை பாராட்டணும். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ஜானி ஜாமீன் ரெண்டு கேரக்டருக்கும் லைட்டா அந்த லைட்டா வேரியேஷன் காமிச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு.